ஒட்டுமொத்தமா 106 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு தூரம் உள்ள வந்து இறங்கி இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கி ஜெயிச்சதா இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஆனாகப்பட்ட டிஎம்கே, ஆனாகப்பட்ட ஏடிஎம்கே ஆக்சுவலி ரெண்டு பார்ட்டியுமே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பார்ட்டி. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வீழ்த்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்குது டிவிகே. அண்ட் டிவிகே வந்து 107 அண்ட் டிஎம்கே வந்து 77 அண்ட் ஏடிஎம்கே வந்து 51 அண்ட் என்டிகே 0. இன்னைக்கான கடைசியான ஒரு ஃபைனல் ஸ்டேட்டஸ் தான் இது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல இவ்வளவு தூரம் இது நடக்கும் அப்படின்னு. பட் ஸ்டில் ஃபைனலா நடந்துருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல புரியல. ஆக்சுவலி நானுமே டவுட்டா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு இருந்தேன் ஆஃப்டர்நூன் வரைக்கும். அப்பயே வந்து லீடிங்ல இருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு செட் ஆஃப் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு என் மைண்ட்ல ஓடுச்சு. பட் ஆனா அதெல்லாம் கிடையாது. நாங்க தான் அடிச்சதான் அது கீழே இறங்கவே இறங்காதுன்னு சொல்லி அந்த 100க்கு கீழே இறங்கவே இல்லை மார்னிங்ல இருந்து. பட் இங்க ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அப்பப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஃபைனலா ஒரு ஃபைனல் ரீச்சுக்கு வந்து டிஎம்கே வந்து நின்றுட்டாங்க 77 அப்படின்னு. அண்ட் ஏடிஎம்கே 51. அவங்க ஃபர்ஸ்ட் லீட்ல இருந்தாங்க. பட் அவங்கள நாக் அவுட் பண்ணி மேல வந்தது டிஎம்கே அண்ட் 77. அண்ட் டிவிகே ஃபைனலி 107. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அண்ட் எல்லா பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் ஆஃப் விஜயனா அண்ட் ரசிகர்களான எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஓட்டு போட்ட அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை ஏன் இவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கறதுக்காண்டி நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு கிடையாது. ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இப்ப இந்த நாள் மே 4th தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா பேத்துக்கும். ஏன் ஓட்டு போட சொல்றோம், ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இனிமேலாச்சும் தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷனாக வந்திருக்கட்டும், எந்த எலெக்ஷன் ஆனாலும் சரி ஓட்டு போடுங்க. இந்த ஒரு வெற்றி மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது. யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. ஏன் விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் அண்ணாவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஒரு 31 வருவோம் அப்படிங்கிற ஃபுல் கான்பிடன்ட் வந்து எல்லா பேத்துக்குமே இருந்துச்சு. பட் ஆனா இந்த 26ல இது நடக்கும்னு யாருமே வி cannot upset. பட் ஸ்டில் ஃபைனலா இது நடந்துருச்சு. ஹேண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் இதுக்கு இடையில ஃபேஸ் பண்ண பல விஷயங்களாக வந்திருக்கட்டும், கடைசியா இப்ப ஜெயிச்சாச்சு. அடுத்து யார் என்னைக்கு சிஎம் பதவி ஏற்க போறா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி எல்லாத்துக்கும். ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அடுத்து எதிர்கட்சியாக டிஎம்கே தான் வந்து உட்கார போறாங்க. அண்ட் டிவிகே சிஎம் முதல்வராக அமர போறாங்க. ஆனால் ஏடிஎம்கே அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. என்டிகே அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் எதிர்கட்சியா வந்து உட்கார்றது ஆப்போசிட் பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கே தான் வந்திருக்கும். அவங்கதான் அதிக அளவுல பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க 77 அப்படிங்கிற போது ஏடிஎம்கேவோட பீட் பண்ணி அதிகமா வந்து இவங்க தான் ஜெயிச்ச அத்தனை தொகுதிகள்லயும் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் கிடையாது. அண்ட் ஒரு மிகப்பெரிய அளவுல பேசணும் அப்படின்னா திரு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட கொளத்தூர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 5000%, அதாவது 5000 ஓட்டு வித்தியாசத்துல டிவிக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. திரு பாலு அவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடியா பார்த்தது. அண்ட் சேப்பாக்கத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஓவரால் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல எல்லாத்திலுமே டாப்ல பீக்ல இருக்கிறது டிவிகே தமிழக வெற்றி கழகம். அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வித்தியாசத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது வந்து வரலாற்றே காணாத ஒரு அளவுக்கு வெற்றி. இந்த ஒரு விஷயம் எப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா 23 எலெக்ஷன் 22 அன்னைக்கு இது வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ சென்னையில நடந்துச்சு. கொஞ்சம் கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது எல்லாம் சேர்ந்த கோபமா இல்ல ஒரு புது மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்னு தெரியல மக்கள். பட் ஃபைனலா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணல. மோஸ்ட்லி தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா நான் பிறந்தப்ப இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற முக்காவாசி பேர் பிறந்தப்ப உங்களோட அப்பா அம்மா வாழ்ந்த காலத்திலயும் சரி, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலயும் சரி, அவங்களோட அப்பா அம்மா வாழ்ந்த காலத்திலயும் சரி, இந்த தலைமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு கட்சி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடிஎம்கே, அதை உடைச்சது டிவிகே.
ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த ரெக்கார்டை உடச்சு பிரேக் ஆஃப் பண்ணி வந்தது டிவிக்கு அப்படி சொல்ல முடியும். நான் இப்பவுமே நான் வந்து சொல்றேன், அழுத்தி தெளிவா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். நான் அரசியல் பேசல, நான் பாலிடிக்ஸும் பேச கிடையாது. நான் அதே மாதிரி இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன், இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கிடையாது. நீ எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, ரியாலிட்டி என்ன நடந்துச்சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேனே தவிர இதை நீங்க வந்து நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ. இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. இதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கறத நான் அழுத்தி தெளிவா அந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இதுதான் இப்ப நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி. அண்ட் ரியாலிட்டியான ஒரு நடந்த ஒரு விஷயம் தான். எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு வெற்றி. அண்ட் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி, இன்க்ளூடிங் கங்க்ராட்ஸ் விஜயனா. இத வந்து இதுக்கு மீறி எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ஃபைனலா சிஎம் விஜய் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. திரு விஜய் அவர்கள், விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அவர்கள் அப்படிங்கறத சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு, எனக்கு ஆக்சுவலி கூசுது ஒரு மாதிரி. அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிட்டே பழகியாச்சு சின்ன வயசுல இருந்து. பட் எனிவேஸ் இதுக்கு மீறி மாத்தணும்னா மாத்தி தானே வந்து ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அண்ணான்னு கூப்பிடறனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவருமே இதை பத்தி எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனால் இதுக்கப்புறம் தமிழ்நாடு என்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் கூட இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத ஒரு அதாவது அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பமான மாற்றம். யாருமே எதிர்பார்க்கல, இன்க்ளூடிங் விஜய் அண்ணா முதற்கொண்டு, இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் எல்லாருமே முதற்கொண்டு, நானுமே எதிர்பார்க்கல. பட் இப்படி நடக்கும் அப்படின்னு. பட் ஃபைனலா என்ன நினைச்சோமோ, யார் யார் என்னென்ன நினைச்சாங்களோ அது நடந்திருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஒரு ஓட்டோட வேல்யூ இதுதான் இன்னைக்கு புரியும் நினைக்கிறேன் அத்தனை பேத்துக்கும். ஒரு ஓட்டோட மதிப்பு என்ன, ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன, ஏன் எங்க இருந்தாலும் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான். ஒரு ஓட்டு தான் ஒரு ஆட்சியும் சரி ஒரு வரலாற்றையும் சரி பதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உங்க கையில வந்திருக்கு. இந்த ஓட்டை என்னைக்குமே எப்பவுமே எந்த ஒரு டைம்லயுமே இழக்கவே இழக்காதீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி எந்த மூளை சந்து இடுக்கு எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி வந்து ஓட்டு போட வாங்க அப்படிங்கறத நான் திருப்பி 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 நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த எலெக்ஷன் மாதிரி, இந்த வரலாற்று காணாத எலெக்ஷன் மாதிரி இந்த அளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் விழுந்தது 31 விழுக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்பவும் நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்திருக்கும். பட் ஆனா இதுதான் ஒரு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டான ஒரு வரலாற்றான ஒரு எலெக்ஷன் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். எவ்வளவு இந்த ஒரு விஷயம் வந்து பரவ போகுது அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ் ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எழுதுபானக்க நம்ம சேனல் புதுசாரிங்க அப்படின்னா மார்க்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் மறக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மீட்லாம் பாய்.